என்ன தம்பிங்களா, டீயா காஃபியா? என்ன மச்சான், டீ போதுமா? போதும் மச்சான். 3 டீ ஒரு காஃபினா. மச்சான் அவனை பார்த்தியா இல்லையா? ஏன் டிப்ரெஷன்லேயே இருக்கான்? அது ஏன் மச்சான் கேட்குற? நைட்லேருந்து ஒரே புரியாத கேள்வியாக கேட்டு என்ன சாவடிச்சிட்டு இருக்கான் மச்சான். இல்லை மச்சான், கோழிலேருந்து முட்டை வந்துச்சா இல்லை முட்டையிலேருந்து கோழி வந்துச்சாட்டே தெரியல மச்சான். அப்பா என்னைய உடுப்பா. அதை விட இன்னும் தெரியாமே இருக்கு. கடல்ல ஏன் அலை வந்துகிட்டே இருக்கு? சரி நீங்களும் அவனு கேட்குறப்ப நான் ஒன்று கேட்கிட்டா, வானம் ஏன்டா நீல கலர்ல இருக்கு? முடியலடா சாமி, தண்ணியோட கலர் என்ன? தம்பிங்களா, இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் தீர்வு காண வந்தாச்சு நம்ம ஈஜிஸ் பிள்ளை சமுதாய வானொலியில அறிவியல் அறிவோம் இன்னுங்கிற ஒரு புதிய நிகழ்ச்சி. இது ஒரு அறிவியல் சார்ந்த தொடர். இந்த நிகழ்ச்சியின் மூலமா விடை காண முடியாத உங்க கேள்விகளுக்கெல்லாம் விடை சொல்ல போறாங்க. மறக்காம கேளுங்க. வாரந்தோறும் ஞாயிறு அன்று காலை 10 மணிக்கு அறிவியல் அறிவோம். ஈஜிஸ் பிள்ளை சமுதாய வானொலி 90.0. இது நம்ம ரேடியோ, நாகை ரேடியோ. வணக்கம் நேயர்களே, இது இந்திய அமுத பெருவிழா. மத்திய அரசின் விக்யான் பிரசாத், தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம், அறிவியல் பலகை நமது ஈஜிஎஸ் பிள்ளை சமுதாய வானொலியுடன் இணைந்து நடத்தும் அறிவியல் அறிவோம் என்னும் புதிய தொடர். ஐயா வணக்கம். நிலையத்தின் சார்பாக உங்களை வரவேற்கிறோம். வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் கண்ணன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதத்தில் நரம்பு மண்டலத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆயுர்வேதத்தில் நரம்பு மண்டலம் சார்ந்த சில விஷயங்களை பற்றி நம்ம பார்ப்போம். சில நோய் நிலைகளை பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நரம்பு மண்டலத்தில் எத்தனை விதமான பெருவை இருக்குதுங்க? நரம்பு மண்டலம்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது 2 விதமாக பிரிக்கப்படுது. ஒன்று சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னு சொல்லக்கூடியது, இன்னொன்று பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம்னு சொல்லக்கூடியது. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்ங்கிறது நம்மளுடைய மூளை பகுதி, பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம்ங்கிற மூளை முதுகுத்தண்டு, அப்புறம் கைகாலினுடைய நரம்பு பகுதி, நரம்பு மண்டலங்கள். ஸோ இதை தான் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம்னு நம்ம சொல்கிறோம். பொதுவாக ஆயுர்வேத முறைன்னு வரும்பொழுது இந்த நரம்பு மண்டல உபாதைகள் இல்லை நோய்கள் இல்லை கோளாறுகள்னு அதுக்கு பார்த்திங்கன்னா சிகிச்சை முறைகள் கொஞ்சம் மாறுபட்டு இருக்குன்னா எப்படி அப்படின்னா, பொதுவாக இந்த ஒரு மருந்து சாப்பிட்றது, மாத்திரை சாப்பிட்றது, டானிக் குடிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயங்களை தாண்டி ஆயுர்வேதத்துக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குது. அதாவது ஆயுர்வேதத்தினுடைய பஞ்சகர்ம சிகிச்சை முறைன்னு சொல்லுவாங்க. இது முக்கியமாக நரம்பு சார்ந்த வியாதிகள், அதாவது ஆயுர்வேதத்தில் இந்த நரம்பு சார்ந்த வியாதிகளை எப்படி சொல்லுவாங்கன்னா வாத வியாதின்னு சொல்லுவாங்க. வாதத்தினால் வரக்கூடியது
இப்போ உதாரணத்துக்கு எல்லாத்துக்கும் தெரியும் பக்கவாதம்னு தெரியும், அப்புறம் இடுப்பு வாதம்னு சொல்லுவாங்க, அப்புறம் முடக்குவாதம்னு இந்த மாதிரியான சொற்கள் எல்லாரும் அதிகமாக நீங்கள் வந்து வழக்கில் வந்து கேட்டிருப்பீங்க, இல்லை சொல்லியிருப்பீங்க, இல்லை அது சார்ந்தவங்க அதை சார்ந்த பாதிப்புக்குள்ளானவங்கள கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது எல்லாமே ஆயுர்வேதத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா வாத கோளாறுகள், வாத வியாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் முக்கியமாக இந்த நரம்பு மண்டலம் சார்ந்ததை வாத வியாதிகள்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஆயுர்வேதத்தில் இந்த வாதம், பித்தம், கபம்னு சொல்லக்கூடிய இந்த 3 தோஷங்களுடைய அடிப்படையில் தான் நம்ம சரீரம் இயங்குது, நம்மளுடைய உடல் இயங்குது. அதில் இந்த வாதம்ங்கிறது நரம்பு மண்டலத்தை பிரதானமாக கொண்டது. அப்போ நரம்பு மண்டலத்தில் வர கோளாறுகள் வாதத்தை பிரதானமாக கொண்டு வரதுனால அதை வாத வியாதின்னு நம்ம சொல்கிறோம். நல்லா சொன்னீங்க ஐயா. அடுத்தது வந்து இந்த சிகிச்சை முறையில் எப்படிங்கிறத கொஞ்சம் சொல்கிறீங்களா ஐயா? நோய் நிலைகள், இல்லை அதுக்கான காரணிகள், இல்லை அதுக்கான சிகிச்சை முறைகள் அப்படிங்கிறது என்னென்னு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். பொதுவாக இன்னைக்கு நிலைமையில், இன்னைக்கு ஒரு சராசரியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10 ஆண்கள் இல்லை 10 பேர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் ஒரு 8லேருந்து 9 பேர் இடுப்பு வலி இல்லாத ஆள் அப்படிங்கிறது நம்மளால் சொல்லவே முடியாது. 10ல் ஒருத்தருக்கு தான் இடுப்பு வலியோ கழுத்து வலியோ முதுகு வலியோ இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஐயா, சிகிச்சை முறை பற்றி நல்லா சொன்னீங்க. அடுத்ததாவது வந்து பார்த்தீங்கன்னா இடுப்பு வலி, கழுத்து வலி இதெல்லாம் எதனால் வந்து ஏற்படுதுன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா ஐயா? பொதுவாக எதனால் இந்த இடுப்பு வலி அப்படிங்கிறதெல்லாம் வருதுன்னா, இடுப்பு வலின்னு ஸ்பெசிஃபிக்காக எடுத்துப்போம். பர்ஸை வந்து பாக்கெட்டில் வச்சுட்டு நம்ம உட்கார்றது, அதீத நேரம் 2 வீலரில் ட்ராவல் பண்ணுறது, அப்புறம் ஒரே இடத்துல உட்காந்தே இருக்கிறது. உதாரணத்துக்கு இப்போ இந்த ஐடி துறையில் வேலை செய்கிறவங்க, டெய்லரிங் துறையில் வேலை செய்கிறவங்க, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல உட்கார்றது. பஸ் டிரைவர்ஸ் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா, லாரி டிரைவர்ஸ் இவங்கெல்லாம் ஒரே இடத்துல உட்காந்து ஒரே பொசிஷன்லேயே உட்காந்து ஒர்க் பண்ணுறவங்க. உட்கார்றதுங்கிறது பிரச்சனை கிடையாது, ஒரே இடத்துல ஒரே பொசிஷனில் பல மணி நேரம் உட்கார்றதுனால அங்கே தசை இறுக்கம் ஏற்படுது. மசில் வந்து என்ன கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்டிஃப்னஸ் அண்ட் ஸ்பாஸ்டிசிட்டி டெவலப் பண்ணும். அதனால் என்னாகும், ஒரு டிஸ்க் கம்ப்ரெஷன், அதாவது கரெக்டாக சொல்லலாம்னா நம்மளோட இடுப்பு பகுதியில், முதுகுத்தண்டில் இடுப்பு பகுதியில் அந்த ஜவ்வுன்னு இருக்கும் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஒரு ப்ரெஷர் பில்டப் ஆகி அந்த 2 போன்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்கில் ஒரு ப்ரெஷர் டெவலப் ஆன உடனே அது ஒரு கம்ப்ரெஷனை கொடுக்கும். இதை தான் வந்து பொதுவாக இடுப்பு வலின்னு நம்ம சொல்கிறோம். இது எந்தெந்த வகையெல்லாம் படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வலி இருக்கும், குமிஞ்சு நிமிரும் போது மட்டும் வலி இருக்கும் ஸ்பெசிஃபிக்காக, இல்லை பிறண்டு படுக்கும்போது படுத்திருப்பாங்க ஆனால் திரும்பி படுக்கும்போது இடுப்பில் வந்து ஒரு அதீத வலி ஒன்று இருக்கும். அதை வந்து ஃபேசட் ஆர்த்ரோபதின்னு சொல்லுவாங்க. இடுப்பு முதுகெலும்பில் இருக்கக்கூடிய அந்த இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஃபேசட் ஜாயிண்ட்னு சொல்லக்கூடிய அதில் வந்து ஒரு தேய்மானம் இல்லை உராய்வு ஏற்படும், இல்லை அதில் இருக்கக்கூடிய அந்த ஃபேசட் லிகமெண்ட் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கும். இதனால் அந்த பிறண்டு படுக்கும்பொழுது வலி இருக்கும். பொதுவாக ஒரு கம்ப்ளைண்ட் என்னென்னா, இடுப்பு வலி அப்படின்னா இடுப்புலேருந்து கால் வரைக்கும் அந்த வலி வருது அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நேரத்தில் மரமரத்து போகுது, சம்மணங்கால் போட்டு உட்கார முடியல, டக்குன்னு குமிஞ்சு ஒரு பொருள் எடுக்க முடியல, இப்படின்னு சொல்கிறதெல்லாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ். முக்கியமாக இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சயாட்டிக் நர்வ்னு சொல்லுவாங்க. சயாட்டிக் நரம்பு அப்படிங்க, சயாட்டிக் நர்வ் அதோடைய கம்ப்ரெஷன், அதாவது அது எங்கே ஆரம்பிக்குதுன்னா இடுப்பு பகுதியில் தான் ஆரம்பிக்குது. L3, L4, L5, S1 இந்த 4 செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நர்வ்ஸ், 4 நர்வ்ஸு ஜாயின் பண்ணி தான் இந்த சயாட்டிக் நர்வுங்கிற ஒரு நர்வை வந்து ஃபார்ம் பண்ணுது. இப்போ இந்த 4 செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அழுத்தம் அந்த டிஸ்க் ப்ரெஷர் எங்கே இருந்தாலும் அதை அந்த சயாட்டிக் நர்வில் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். அப்போ டிஃபால்ட்டாக அந்த பெயின் என்னாகும், கால் வரைக்கும், கால் சுண்டு விரல் வரைக்கும் அந்த பெயின் வந்து வரும். இது ஒரு விதமான ஒரு இடுப்பு வாதம்னு சொல்லுவாங்க. மரமரப்பு இதெல்லாம் இருக்கக்கூடிய இது பொதுவாக யாருக்கெல்லாம் வரும்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி காலகட்டத்தில் 25 வயசு பசங்களுக்கே அது வந்து வந்துடுது. இது யாருக்கெல்லாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு இருந்துச்சுன்னா, ஒரு 45க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் இந்த சயாட்டிக் நர்வ் கம்ப்ரெஷன் இல்லை இடுப்பு வாதம்னு சொல்லக்கூடியது அதிகமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கை முறையினுடைய மாற்றம் காரணமாக அதிக நேரம் பயணம், அப்புறம் உடற்பயிற்சியின்மை, இடுப்பை கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்காமல் ரிலாக்ஸாக வச்சுக்காமல் இருக்கிறனால இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இன்றைக்கி காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கழுத்து வலி பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்கிறீங்களா? கழுத்து வலி இன்றைக்கி அதுவும் ஒரு முதுகுத்தண்டு சார்ந்த பிரச்சனை தான். இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃபோன் பயன்பாடு. நம்ம இப்படி கழுத்து இப்படி குமிஞ்சு ஒரு 5 டிகிரி கீழே குமிஞ்சு உட்காந்து கூன் போட்ட மாதிரி உட்காந்து ஃபோனை பார்க்க நம்ம கையை புடனையில் வைக்கிறோம். தோள்பட்டையில் வச்சோம்னா நம்ம கை எங்கே படுதோ அந்த இடம்தான் வந்து நம்மளுடைய கழுத்து வலி இருக்கக்கூடிய அந்த இடம். ஸோ இது என்ன பண்ணும், கழுத்தோட மசில்ஸை இருக்கும், கழுத்தை திருப்புறதுல ஒரு சிக்கல் வரும். அடுத்தது அந்த
கழுத்திலிருந்து கை வரைக்கும் அந்த நரம்பு வந்து போகிறது, அங்கெல்லாம் அந்த குடைச்சல் வரும். முக்கியமாக பார்த்திங்கன்னா பெண்களுக்கு இது ரொம்ப அதிகமாக வரும். இது இல்லாத, இந்த கம்ப்ளைண்ட் இல்லாத பெண்களே இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம். அவ்வளோ ஒரு குடைச்சல், கழுத்து வலிங்கிறது இன்றைக்கி ஓபியில் பார்த்திங்கன்னா அதிகமான கேஸ் வரக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட்டாக இந்த கழுத்து வலி இருக்குது. இதுலேயும் இந்த கழுத்து எலும்பு தேய்மானம்ங்கிறது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, ப்ராப்பர் எக்ஸசைஸ் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். ப்ராப்பரான ஒரு எக்ஸசைஸ் இல்லாமல் இருக்கிறது. அப்புறம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எதனால் இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கும் இந்த இதுக்கும் என்ன சம்மந்தம்னா, பொதுவாக அந்த காலத்தில் சனி நீர் ஆடுன்னு சொல்லுவாங்க. எல்லாருமே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கம் இருந்துச்சு. இன்றைய காலகட்டத்தில் அந்த பழக்கம் மாறி போச்சு. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சனி நீர் ஆடு அப்படின்ற ஒரு பழக்கம் இருந்தது. சனிக்கிழமை ஆனால் எல்லாத்து வீட்லேயும் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சோம். நல்லெண்ணெய் தேய்ச்சி 10 நிமிஷம் வெயிலில் உட்கார விட்டு அதுக்கப்புறம் குளிச்சு விட்டுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அந்த ஒரு பழக்கங்கிறதே கிட்டத்தட்ட அழிஞ்சு போச்சுன்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த பழக்கம் இருந்துட்டு இருந்த காலம் வரைக்கும் இந்த முக்கியமாக நரம்பு அண்ட் வாதம் சார்ந்த நோய்கள் ரொம்பவே கணிசமான அளவு இல்லாமல் இருந்துச்சு. இந்த பழக்கம் குறைய குறைய இதனுடைய தாக்கம் வந்து அதிகமாக ஆரம்பிச்சுது. ஏன், எதனால் இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக நரம்பு அப்படின்னா, நரம்பு மண்டலம் அப்படின்னா அதுக்கு வாத வியாதின்னு சொல்கிறோம். வாதம் அப்படின்னா நம்ம எதெல்லாம் நம்ம வாதம்னு எடுத்துப்போம், நரம்பை வந்து வாதம்னு சொல்கிறோம். இப்போ அதில் சில குணங்கள் இருக்குது. வாதம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா அதுக்கு சில குணங்கள் இருக்குது. ஆயுர்வேதத்தில் அது ஒரு ஸ்லோகமாக நம்ம ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்காங்க. தத்ர ரூக்ஷோ லகு சீத்தக்கர சூக்ஷ்மஸ்சலோ அனிலக அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொல்கிறாங்க. இதெல்லாம் என்னென்னா அதோடைய குணங்கள். தத்ர ரூக்ஷோ வறட்சியை ஏற்படுத்தும், குளிர்ச்சியானது, கடினமானதுன்னு சொல்லக்கூடிய சில குணங்களை கொண்டு தான் இதெல்லாம். இந்த குணம் இருந்தால் அது வாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எண்ணெய் தேய்க்காமல் விட இப்போ ஒரு பைக் இருக்குது, அந்த ஒரு 2 வீலர் இருக்கீங்க, செயினுக்கு நீங்கள் லூப்ரிகேஷன் கொடுக்கல, க்ரீஸ் அப்ளை பண்ணால் எப்படி அது கடமுட சத்தம் போட ஆரம்பிக்கும். அதே தான் நம்மளுடைய ஜாயின்ஸ்லேயும் நடக்கும். ஒழுங்காக எண்ணெய் தேய்க்கலை அப்படின்னா மூட்டு சீக்கிரமாக வலிக்கிறது, அந்த ஒவ்வொரு ஜாயிண்ட்லையும் இருக்கக்கூடிய அந்த சைனோவியல் ஃப்ளூயிட் வந்து சீக்கிரமாக டீஜென்ரேட் ஆகிறது, தேஞ்சு போகிறது. அடுத்தது இதே தான் எல்லா ஜாயின்ட்ஸ்லையும் நடக்கிறது, இதே தான் நரம்பு மண்டலத்துலையும் நடக்கிறது. இப்போ அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனால என்ன ஆகும்னா, அந்த சைனோவியல் ஃப்ளூயினுடைய டீஜென்ரேஷனை நம்ம வெகுவாக கண்ட்ரோல் பண்ண முடியும். சார், இப்போது எண்ணெய் தேய்ச்சி குளிக்காமல் இருந்தால் மேலும் என்னென்ன பிரச்சனை வரும் சார்? எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கமே இல்லை அப்படின்னா அவருக்கு ஒரு 40 வயசில் அந்த தேய்மானம் ஆரம்பிக்கும். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னா அவருக்கு ஒரு 65 வயசில் தான் அந்த டீஜென்ரேஷன் ஆரம்பிக்கும். அப்போ எவ்வளோ, கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் நம்மளால் அந்த ஒரு நோய் நிலையவே நம்ம வந்து தள்ளி போட முடியும். ஆல்மோஸ்ட் ஒரு ஜென்ரேஷன், 30 வருஷங்கிறது ஒரு ஜென்ரேஷன். கிட்டத்தட்ட ஒரு ஜென்ரேஷன் அளவுக்கு நம்மளோட ஆரோக்கியத்தை இது மூலியமாகவே நம்ம வந்து காப்பாற்றிக்க முடியும். இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுங்கிற பழக்கம் எல்லோரும் ஃபாலோ பண்ணால் அது ரொம்ப நல்லது. பொதுவாக நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம். இல்லை பழக்கமே இல்லை, எனக்கு அந்த பழக்கமெல்லாம் இல்லை, மறந்து போச்சு, இதுவரை குளித்தது இல்லை, 15 வருஷம் ஆச்சுன்னா தேங்காய் எண்ணெயில் ஃபஸ்ட்டு உடம்புக்கு தேங்காய் எண்ணெயில் தேய்ச்சி குளித்து உடம்பை வந்து உடம்பை வந்து அதுக்கு பழக்கப்படுத்தி அதுக்கப்புறம் நல்லெண்ணெய்க்கு மாறிக்கணும். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ்னு சிலது நம்ம முன்னோர்கள் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு விஷயம், பகலில் உறக்கம் இருக்கக்கூடாது. 2வது, அந்த அன்னைக்கு கண்டிப்பாக அசைவம் சாப்பிடக்கூடாது. 3வது, கண்டிப்பாக அந்த அன்னைக்கு உடலுறவில் ஈடுபடக்கூடாது. இந்த 3 விஷயங்களும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு ஃபாலோ பண்ண. 4வது, ரொம்ப தூரம் ஒரு பிரயாணம் வந்து அதிகமாக ரொம்ப தூரம் போகிறத முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கணும். இந்த 4ம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு ஃபாலோ பண்ண வேண்டியது. இதை நம்ம ஃபாலோ பண்ணுறது மூலியமாக நம்மளுடைய நரம்பு மண்டலங்களையும் எல்லா ஜாயின்ட்ஸ் மூட்டுகளையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ரொம்ப நல்லா சொன்னீங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே மூட்டு வலி வருது, அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா சார்? இது வந்து இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்காத ஆளே இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு காலத்தில் ஒரு 65 வயசில் இருந்த மூட்டு வலி பிரச்சனை இன்றைக்கி வந்து ஒரு 30-35 வயசில் மூட்டு வலி பிரச்சனைங்கிறது சொல்கிறேன். ஆரோக்கியத்தை வந்து நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது மூலிமா ஒரு ஜென்ரேஷன் அளவுக்கு தள்ளி போட முடியும்னா, இப்போ ஒரு ஜென்ரேஷன் அளவுக்கு சீக்கிரமாகவே உடல் உபாதைகள் நமக்கு வருது. அதில் இந்த மூட்டு வலிங்கிறத பார்ப்போம். இது முதல்ல யாருக்கு வரும், பெரியவங்களுக்கா சின்னவங்களுக்கான ரேஷியோ வைஸ் பார்த்தா பெரியவங்களுக்கு அதிகமாக இருக்குது, சின்னவங்களுக்கும் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு விஷயம் எதனால் அப்படின்னா,
எகெயின் பெரியவங்க அப்படின்னா ஒரு 60 வயசை நெருங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பொதுவாக இருக்கக்கூடிய காரணம் வந்து பலகீனம், வீக்னஸ்னு சொல்லக்கூடியது. அடுத்தது டீஜெனரேஷன் சொல்லக்கூடிய 2 காரணங்கள். அடுத்தது மூட்டில் பார்த்திங்கன்னா நீர் தேக்கம், அதாவது ஸ்வெல்லிங் இருக்கும். பார்த்திங்கன்னா நீர்க்கட்டுன்னு நம்ம சொல்லுவோம். அந்த நீர் தேங்கும் பொழுது என்ன ஆகும்னா அங்கே பிளட் சர்க்குலேஷன் டிஃபால்ட்டாகவே அங்கே வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்படி குறையும் பொழுது அந்த இடத்துல ஒரு வீக்னஸ் டெவலப் ஆயிரும். அடுத்தது டீஜெனரேஷன், தேய்மானம். நான் 50 வயசை தாண்டும் பொழுது நமக்கு உடலில் இந்த மூட்டுகள் தேய்மானம் நடக்கும் பொழுது அந்த வலிங்கிறது இயல்பாகவே நடக்கும். ஆனால் இதே ஒரு சின்ன வயசு, ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ ஒரு 25 வயசு தான் ஆகுது, ஆனால் மூட்டு வலி இருக்குது, என்னால் வந்து காலேஜ் போயிட்டு வந்தால் வீட்டில் பிரிஸ்காக இருக்க முடியல, கை கால்லாம் வலிக்குது அப்படின்னா அதுக்கு முதல் காரணம் அவங்களுடைய ஊட்டச்சத்து குறைபாடு. அதாவது விட்டமின் டெஃபிஷியன்சி, இந்த மல்டி விட்டமின் டெஃபிஷியன்சிங்கிறது ரொம்ப 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 இன்றைக்கி சாதாரணமாகிப்போச்சு. இந்த மல்டி விட்டமின் டெஃபிஷியன்சிங்கிறது மூட்டு வலிக்கு மட்டும்தான் காரணமானால் கண்டிப்பாக கிடையாது. இது பல 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 நோய்களுக்கு ஒரு வாசல் கதவாக வந்து இந்த ஊட்டச்சத்து குறைபாடுங்கிறது இன்றைக்கி இருக்குது. ஏன் இந்த ஊட்டச்சத்து குறைபாடு அப்படின்னா, முதல்ல அதை பற்றிய நமக்கு அதை பற்றின ஒரு போதிய தகவலோ அதை பற்றின ஒரு நாலேஜோ நமக்கு இல்லைங்கிறது தான் இன்றைக்கி ஃபேக்ட். சரிங்க சார், அடுத்தது உடற்பயிற்சி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஜிம்முக்கு போய் உடம்ப ஃபிட்டாக வச்சுக்கணும். ஃபிட்னஸ்க்கு இன்றைக்கி வரைக்கும் ஒரு டெஃபினேஷனே நம்மளால் கொடுக்க முடியாது. உன்னோட ஃபிட்னஸ் உன்னோடது, என்னோட ஃபிட்னஸ் என்னோடது. ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் ஃபிட்டாக இருக்கவே முடியாது. ஸோ ஃபிட்னஸுங்கிறதுக்கு ஒரு டெஃபினேஷன் கிடையாது. அப்போ எது தான் ஃபிட்னஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஃபிட்னஸை வந்து உடல் இவன் வந்து நல்லா 6 பேக் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது ஃபிட்னஸ் கிடையாது. ஃபிட்னஸ்க்கு ஒரு அளவீடுன்னு நம்ம வச்சுக்கிட்டா, ஒரு 5 மணி நேரம் உறக்கம் இருக்கணும், ஆழ்ந்த உறக்கம் இருக்கணும். அடுத்தது பசி, அதாவது கரெக்டான ஒரு பசி இருக்கணும். அந்த பசிக்கு கரெக்டான ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவு நம்ம கொடுக்கணும். அந்த உள்ளே கொடுக்குற உணவு அடுத்த நாள் காலையில் ஜீரணமாகி மலமாக வெளியே வரணும். அதாவது இதை திரையோபஸ்தமம்னு சொல்லுவாங்க. ஒரு ட்ரைபாட் ஸ்டாண்ட், எப்படி ஒரு கேமரா ஸ்டாண்டுக்கு ஒரு 3 கால் இருக்கோ அந்த மாதிரி இந்த 3 கால் தான் நம்ம ஃபிட்னஸ்னுடைய சீக்ரெட்டு நம்ம சொல்லலாம். நித்ரா, ஆகாரம், அப்புறம் பிரம்மச்சரியம்னு சொல்லக்கூடியது. இந்த நித்ராங்கிறது தூக்கம், ஆகாரம்ங்கிறது நம்மளுடைய உணவு பழக்கம், பிரம்மச்சரியம்ங்கிறது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள். எப்போ சாப்பிட்ணும், எப்போ தூங்கணும், என்ன மாதிரி நம்மளோட இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, பல்லு விளக்கிறது, குளிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறது தான் இந்த பிரம்மச்சரியம்னு சொல்லக்கூடியது. இந்த 3ஐயும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா நம்ம ஃபிட்டாக இருக்கோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக ஊட்டச்சத்துக்கள் பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இப்போ இந்த ஊட்டச்சத்து குறைபாடுக்கு வருவோம். ஏன் இந்த ஊட்டச்சத்து குறைபாடு வருதுன்னா, இன்றைக்கி சாப்பிட்ற சாப்பாடு, இன்றைக்கி நிறைய பேத்துக்கு கீரை சாப்பிட்ற பழக்கமே கிடையாது, நிறைய பேத்துக்கு பழங்கள் சாப்பிட்ற பழக்கமே கிடையாது. அதிகமாக சாப்பிட்ற உணவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரில்டு ஃபுட்டுன்னு கிரில் சிக்கன்னு சொல்லக்கூடிய அந்த ஷவர்மான்னு சொல்லக்கூடியது, இதெல்லாம் இன்றைக்கி வந்து அதிகமாக நிறைய பேர் சாப்பிட்ற உணவாக மாறிடுச்சு. ஒரு விஷயத்தை நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். இந்த கிரில் ஃபிஷ் இந்த கிரில் சிக்கன், இந்த தந்தூரி சிக்கன்னு சொல்கிறாங்க. அதே சிக்கனை வீட்லேயும் செய்கிறாங்க. வீட்டில் செய்கிறதுக்கும் இந்த தந்தூரி கிரில் சிக்கனுக்கும் என்ன வித்தியாசம்னா, ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வித்தியாசம் இருக்குங்க. இந்த கிரில்லு, தந்தூரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு அந்த கிரில் அடுப்புன்னு ஒன்று இருக்கும். அதில் போட்டு அவங்க ரோஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. அந்த கோழி அதில் சுற்றிக்கிட்டே இருக்கும், அந்த நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், அதில் தண்ணி வந்து சொட்டிக்கிட்டே இருக்கும். சொட்டி தண்ணி கம்ப்ளீட்டாக சொட்டினதுக்கப்புறம் அதை வெளியே எடுத்துருவாங்க. அந்த தண்ணி சொட்டுறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, நம்ம வீட்டில் செய்யும் பொழுது அந்த சிக்கனுக்குள்ளே அந்த ஈரத்தன்மை இருக்கும், அந்த மட்டனுக்குள்ளே அந்த ஈரத்தன்மை இருக்கும். இந்த கிரில்லு, தந்தூரியெல்லாம் என்ன பண்ணுது, அந்த ஈரத்தன்மைன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஃபேட், ஒரு வகையில் சொல்லப்போனால் ஒரு கைண்ட் ஆஃப் ஃபேட், அந்த ஃபேட்டை கம்ப்ளீட்டாக எடுத்துருது. அந்த ஃபுட்டு வந்து என்ன ஆயிடுது, நல்லா ட்ரை ஆயிடுது. அந்த ட்ரையான ஃபுட்டை சாப்பிட அந்த ட்ரைனஸ் உங்களுக்குள்ளேயும் டெவலப் ஆகுது. நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம என்ன ஃபுட்டு எடுத்துக்கிறோமோ அந்த ஃபுட்டுடைய குணம் நம்ம உடம்புல கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும். அதில் சந்தேகமே கிடையாது. அப்போ வீட்டில் சாப்பிட்ற பொழுது அந்த சிக்கனில் இருக்கக்கூடிய அந்த ஹெல்த்தினஸ்னு சொல்லக்கூடியது அது இருக்குது. வேறு கடையில் சாப்பிட்ற அந்த கிரில்லோ தந்தூரிலையோ அந்த ஈரத்தன்மை, அந்த ஸ்னிக்தம்னு சொல்லக்கூடிய அந்த வளவளப்பு தன்மை அதை எடுத்துடுறாங்க. அது ட்ரை ஆகுது. அது ட்ரையான ஃபுட்டை நம்ம சாப்பிட்றோம். அந்த ட்ரைனஸ், அந்த முட்டு வலிக்கு என்ன காரணம்னு சொன்னோம், அந்த வறட்சித்தன்மை, அந்த ட்ரைனஸ் டெவலப் ஆகுது. சீக்கிரமாக யங் ஏஜில் மூட்டு வலி வரத்துக்கு இது ஒரு மிக முக்கியமான காரணம். இதை இன்னும் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா,
பொதுவாக காய்கறிகள் எடுத்துக்கோங்களேன், வெண்டைக்காய் எடுத்துக்கிறோம், நம்ம உடச்சி பார்த்து வாங்குகிறோம். அது பிஞ்சு வெண்டைக்காய் அப்படின்னா அது டபக்குன்னு உடையும். முத்தின வெண்டைக்காய்னா உடையாது, அதை நம்ம வாங்க மாட்டோம், அதை வச்சுருவோம். ஏன் முத்தின வெண்டைக்காய் வாங்குறதில்ல? ஏன்னா அதை வந்து செரிக்காது, ஜீரணமாகாது, நரன்னு இருக்கும். அப்படி ஜீரணமாகாது, செரிக்காது அப்படின்னா முத்திருச்சுன்னா அதில் ஒரு விஷயம், ஒரு ப்ராசஸ் நடக்குது. ஒரு பிஞ்சு காய் அப்படின்னா அதில் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம்னு சொல்லக்கூடிய இந்த 5 பூதங்கள், பஞ்சமகாபூதங்கள்னு சொல்கிறோம். பிஞ்சு காய்கறிகளில் நீரும் நெருப்பும் சம அளவில் இருக்கக்கூடிய மகாபூதங்கள் இருக்கும். ஆனால் அதே முத்தின காய்கறி எடுத்துட்டிங்கன்னா அதில் நீர்த்தன்மை போய் காற்றுன்னு சொல்லக்கூடிய இந்த வறட்சி தன்மை ஏறிடும். அது ஏறிடுச்சுன்னா அதுதான் நம்மளால் டைஜஸ்ட் பண்ணக்கூடியது முத்தின காய்னு நம்ம சொல்கிறோம். இப்போ அதே சிக்கனுக்கு எடுத்துக்கோங்க, மட்டனுக்கு எடுத்துக்கோங்க. முத்தின கறியாக இருந்தால் நம்மளால் மெல்ல முடியாது. மெல்ல வாய் தான் வலிக்குமே தவிர அது மென்னுக்கிட்டே தான் இருக்க முடியும். ஏன்னா அதில் அந்த ஈரத்தன்மை, அந்த ஸ்னிக்தம்னு சொல்லக்கூடிய நீர்பூதம் இருக்காது. நீர் மகாபூதம் இல்லாத உணவை நம்ம சாப்பிட நம்ம உடம்புல அந்த வறட்சிங்கிறது அதிகமாகும். இதனால தான் இன்றைக்கி காலகட்டத்தில் வாதத்தினால் வரக்கூடிய நோய்கள் ரொம்ப அதிகமாயிட்டிருக்கு. இதை ஜாயின்ஸில் மட்டும்தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுமானா கண்டிப்பாக கிடையாது. உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புலையும் அது ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஹார்ட்டில் ரிஃப்ளெக்ட் பண்ணும், பிரெயினில் ரிஃப்ளெக்ட் பண்ணும், லங்ஸில் ரிஃப்ளெக்ட் பண்ணும், லிவரில் ரிஃப்ளெக்ட் பண்ணும். இது பிரெயினில் ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கும் பொழுது டீஜெனரேஷன். இப்போ எல்லாருக்குமே ஞாபக மருதி வந்துடுது, அதுக்கு மாத்திரை கூட எடுத்துக்கிறோம். அந்த மாத்திரை கூட சாப்பிட மறந்துட்டு தூங்கிறோம். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சின்ன வயசுலேயே ஒரு 45-48 வயசுலேயே பார்த்தீங்கன்னா ஞாபக மறதி, இந்த அல்சைமர்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் நிலை, இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் ஒரு 60+ இருந்துச்சுங்க. இன்றைக்கி அதெல்லாம் 40+க்கே வர ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா நம்மளுடைய உணவு பழக்கத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மாற்றம் இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். நம்ம இவ்வளோ நேரம் இந்த மூட்டு வலி, இடுப்பில் வரக்கூடிய அந்த வலி, இடுப்பில் வரக்கூடிய நரம்பு அழுத்தம், கழுத்து எலும்பு தேய்மானம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், அப்புறம் ஊட்டச்சத்து குறைபாடுனால வரக்கூடிய உடல் உபாதைகள், இதை பற்றி நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் பார்த்துருக்கோம். ஆயுர்வேதத்தினுடைய சிகிச்சை முறை என்ன? நம்ம ஆயுர்வேதம்னு சொல்கிறோம். ஆயுர்வேதம்னா என்ன? மருந்து கொடுப்பாங்களா, கஷாயம் கொடுப்பாங்களா, என்ன கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கும். பொதுவாக ஆயுர்வேதத்தில் இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட வியாதிகளுக்கு பஞ்சகர்மா சிகிச்சைங்கிறது ரொம்ப பிரதானமாக நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் மட்டும் இல்லை, நீங்கள் உலகம் ஃபுல்லாக ஆயுர்வேதத்துக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட கோளாறுகள்லாம் இந்த பஞ்சகர்ம சிகிச்சை தான் ரொம்ப பிரதானமாக இருக்கும். நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, கேரளாவில் போய் நாங்கள் ஒரு 15 நாள் தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்ற வார்த்தை நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த மாதிரியான சிகிச்சை வந்து பொதுவாக இந்த மாதிரியான உடல்நிலைகளுக்கு நம்ம கொடுப்போம். உதாரணத்துக்கு ஒரு இடுப்பு வலி வருது, இந்த சயாட்டிக் நர்வ் வந்து நல்லா கம்ப்ரெஷனில் இருக்குது, இல்லை நரம்பு அழுத்திக்கிட்டு இருக்குது அப்படின்னா ஒரு 10 நாள் 12 நாள் தங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். எண்ணெய் தேய்க்கிறது. ரொம்ப நல்லா சொன்னீங்க சார். இந்த இனிமா வைத்தியம் அப்படின்னா என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அப்புறம் கொஞ்சம் இந்த எனிமான்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ். எனிமா அப்படின்னா இந்த வாட்டர் எனிமா கிடையாதுங்க. ஆயுர்வேதத்தில் கிட்டத்தட்ட நிறைய வகையான எனிமாக்கள் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு நோய் நிலைக்கும் தகுந்த மாதிரி அந்த எனிமாவோடைய மருந்துகள் வந்து மாறும். இந்த எனிமாலாம் கொடுக்கும் பொழுது அந்த நரம்பு அழுத்தம்ங்கிறது நல்லாவே குறையும், வயிறு நல்லா கம்ப்ளீட்டாக சுத்தமாகும், அவங்களுடைய எதிர்ப்பு சக்தி வந்து நிறைய இம்ப்ரூவ் ஆகும் இந்த எனிமா ப்ராசஸ் மூலிமா. இது ரொம்ப ஒன் ஆஃப் தி ரொம்ப சேஃபான ஒரு லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட், ஒரு சிகிச்சைக்கான ஒரு முறையும் கூட. நல்ல ஒரு சேஃபாகவும் இருக்கும், அதே நேரம் ஆரோக்கியத்தை நம்மளால் சீக்கிரமாக ரிவைவ் பண்ணி கொண்டு வர முடியும் இந்த எனிமா ப்ராசஸ்னு சொல்லக்கூடியது. அப்புறம் கஷாயங்கள், உள்ள மருந்து சாப்பிட்றது, ரொம்ப முக்கியமாக பத்தியம்ங்கிறது அவசியம், எல்லா இடத்துலையும் தேவைப்படும். ஒருத்தருக்கு பத்தியம்ங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு உணவு நமக்கு ஒவ்வாமையாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம தவிர்க்கிறது நல்லது. அப்படி தவிர்க்கிறதுக்கு பேர் தான் நம்ம பத்தியம்னு சொல்கிறோம். பத்தியம்ங்கிறது பொதுவாக மருந்துகளுக்கு இருக்காது, நோய் நிலைகளுக்கு தான் பத்தியம் இருக்கும். ஸோ பத்தியம்ங்கிறது கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் அது மாறுபடும். அடுத்தது இந்த யோகாங்கிறது ஆயுர்வேதத்தில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸசைஸுங்கிறது இருந்தாலும் யோக சாஸ்திரம்ங்கிறது இதில் ரொம்ப முக்கியம். எதனாலனா இந்த மசில் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது இன்றைக்கி ரொம்ப அவசியம் தேவை. மைண்டுக்கும் ரிலாக்ஸேஷன் தேவை, உடம்புக்கும் ரிலாக்ஸேஷன் தேவை. அந்த 2 ரிலாக்ஸேஷனையும் ஒரு சேர கொடுக்கறது யோகா. நிறைய பேர் ஜிம்முக்கு போகிறாங்க, இல்லை ஃபிட்னஸ், இல்லை எனிதிங் கேம்ஸ், ஸ்போர்ட்ஸ் எதுனாலும் உடம்புக்கு ரிலாக்ஸேஷன் இருக்குது. உடம்புக்கு ரிலாக்ஸேஷன் இருக்கிறதுனால மென்டலி ஃப்ரீயாக இருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் அது நடந்தாலும் மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக மட்டும் தனித்தன்மையாக இருக்கக்கூடியது வந்து யோக சாஸ்திரம். அதுவும் நமக்கு இந்த சிகிச்சை முறைகளில் அதிகமாக பயன்படுத்துகிறோம்.
சரிங்க சார், இதுவரைக்கும் நம்முடைய நேயர்களுக்கு ஆயுர்வேதத்தில் என்னென்ன சிகிச்சை பெறலாம் அப்படிங்கிறத பற்றியும் நரம்பியல் மண்டலத்தை பற்றியும் மிக சிறப்பாக சொன்னீங்க. நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றி. நம்முடைய நேயர்கள் உங்களை தொடர்பு கொள்ள உங்களுடைய தொலைபேசி எண் சொல்லுங்கள் சார். என்னுடைய ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா 93 85 31 10 81. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்போனாலும் வந்து பார்க்கலாம். இது வரைக்கும் எங்களுடைய நேயர்களுக்கு பல்வேறு சந்தேகங்களுக்கு தீர்வு தந்தீங்க சார். மிக்க நன்றி. என்ன நேயர்களே, அறிவியல் சம்பந்தமான நிறைய விஷயங்களை இந்த நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இது இந்திய அமுத பெருவிழா, மத்திய அரசின் விக்யான் பிரசாத், தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம், அறிவியல் பலகை, நமது EGS பிள்ளை சமுதாய வானொலியுடன் இணைந்து வழங்கும் அறிவியல் அறிவோம் என்ன புதிய தொடர். அடுத்த தொடர்ல கண்டிப்பா உங்க எல்லாரையும் நாங்க சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.